Praise the Lord. யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அவ்வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆதியில தொடக்கத்துல வார்த்தை இருந்தது. வார்த்தை இயேசு இல்லையா? வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனம். அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளும்படியே மகா மேன்மையுள்ளது, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவன் கடவுள் மாம்சத்துல வெளிப்பட்டார் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ வார்த்தையா இருந்த தேவன் மாம்ச ரூபம் எடுத்து பிறந்தார். அவர் தான் இயேசு. அதனால நிறைய பேர் எங்க இயேசு தன்னை கடவுள் என்று சொன்னார் அப்படின்னு கேள்விகளை நிறைய கேட்குறாங்க. ஆனா இங்க தெளிவா சொல்லுது, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். மாம்சமாக இந்த பூமியில மரியாளின் வயிற்றுல பிறந்து இந்த பூமியில மாம்சத்துல வாழ்ந்தார் என்று இங்க 1 தீமோத்தேயு 3:16 கர்த்தர் சொல்லுகிறத, ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த யோவானிலே சொல்றாரு பாருங்க, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். யாரோடு இருந்தாரு? அந்த வார்த்தை தேவனோடு இருந்தார். இப்போ ஆதியிலே வார்த்தை இருந்தது. அப்போ ஆதியாகமம் 1 நம்ம வாசிக்கிறோம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அப்போ ஆதியில என்ன, தொடக்கத்துல இந்த பிகினிங் கர்த்தர் இந்த உலகத்தை சிருஷ்டித்தாரு. அந்த ஆதியில வார்த்தை இருந்ததுன்னுக்குள்ள இந்த உலகம் சிருஷ்டிக்கப்படுறதுக்கு முன்னாடி இயேசு இருந்தார் என்று வேதம் சொல்லுது. அதுதான் யோவான் இங்க 1:1 சொல்றாரு, ஆதியிலே வார்த்தை இருந்தது. உலகம் தோன்றுறதுக்கு முன்னாடியே இயேசு இருந்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதுதான் இங்க இங்க ஆதியாகமம் 1 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் மாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு இருந்தார். அப்போ உலகம் படைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பூமி எப்படி இருந்தது? வெறுமையா இருந்தது, ஒழுங்கின்மையா இருந்தது, இருள் இருந்தது. அப்போ ஒழுங்கின்மை, வெறுமை, இருள் இருந்தது. எப்போ? பூமியே படைக்கிறதுக்கு முன்னாடி. அப்போ ஒண்ணுமே இல்லை, வெறுமையாக இருந்தது. அங்க எந்த உயிரினமும் இல்லை, எந்த படைப்புகளும் இல்லை. இந்த படைப்புகளுக்கெல்லாம் முன்னாடியே இயேசு இருந்தார் என்பதுதான் இந்த யோவானுடைய கூற்று. அதான் சொல்றாரு, ஆதியில வார்த்தை இருந்தது, அவ்வார்த்தை தேவனோடு இருந்தது, அவ்வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லுகிறார். இப்போ இங்க வெறுமையும் ஒழுங்கின்மையும் இருளான ஒரு காரியம் இருக்கும்போது, இருக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் இயேசு இருந்தார் என்று வேதம் சொல்லுது. இப்போ இங்க வாசிக்கிறோம், அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அங்கேயும் ஆதியிலன்னு சொல்லப்பட்டிருப்பார். ஆதியில தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிருந்தது.
3வது வசனம், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அவர் வழியாகத்தான் எல்லாமே உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. கவனிச்சிங்களா அந்த ஆழத்தை, அந்த வார்த்தைய? சகலமும் அவரால் தான் உண்டாச்சு. யாரால? இயேசுவால உண்டாயிற்று. அவர் ஆதியில வார்த்தையாக இருந்தார். அந்த வார்த்தை 1 தீமோத்தேயு 3:16 சொல்லுது, அவர் மாம்சமானார் என்று, அவர் மாம்சத்துல வெளிப்பட்டார் என்று வேதம் நமக்கு சொல்லுது. ஏன் இங்க நிறைய டைமு ஏன் இங்க எல்லாம் வெளிப்படையாக இல்லை வேதத்துல? ஏன்னா நம்ம எல்லாவற்றையும் தேடி ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்பது தான் கர்த்தருடைய சித்தமாக இருக்குது. அப்போஸ்தலர் பணி 17:27, கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படி அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. அவரை நம்ம வேதத்தில் தேடி அறிந்து கொள்ள வேண்டும் என்பது தான் அவருடைய சித்தமாக இருக்குது. ஏன் அவரை தேடி அறிந்து கொள்ளணும் அப்படின்னா, சங்கீதம் 25:14, கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். கர்த்தருடைய ரகசியம் பயந்தவர்கள்னு வருது. இங்க 2வது உடன்படிக்கையில் பிள்ளைகள் என்று எழுதிக்கலாம். ரகசியம் என்ன? ரகசியம்னா எதையோ கடவுள் மறைத்து வைத்திருக்கிறார் அப்படின்றது மாத்திரம் இல்லை, மறைத்து வைத்திருக்கிறார்ன்றது இல்லை. ரகசியம் என்பது உண்மை, த ட்ரூத். இதுல சத்தியத்துல இருக்கிற உண்மையை அவர் வெளிப்படுத்துகிறார். அதுதான் வெளிப்பாட்டின் அறிவை தேவன் நமக்கு கொடுக்கணும்னு நம்ம வேண்டிக்கணும். எப்பவுமே நம்ம ஜெபம் எப்பவுமே இருக்கணும். எப்படியா இருக்கணும்னா, கர்த்தர் நமக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்கணும்னு வேண்டிக்கணும். அதுதான் பவுலுடைய ஜெபமாக இருக்கிறது. எபேசியர் 1:19, அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம எந்தெந்த காரியத்துக்காகவோ கர்த்தரிடத்துல ஜெபிக்கிறோம், ஏதோ காரியங்களுக்காக நம்ம விண்ணப்பம் பண்றோம். ஆனா பவுலுடைய ஒரே ஜெபம் என்ன தெரியுங்களா? அவர்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்தரல வேண்டும் என்று தான். நம்முடைய ஜெபமும் அப்படிதான் இருக்கும். நம்ம இத ஜெபத்துல ஜெபிக்கிறோமா? ஆண்டவர் இடத்துல கேட்கிறோமா? ஆண்டவரே, எனக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்தரலும் என்று. நம்ம மனக்கண் பிரகாசம் அடைஞ்சாதான் நம்மளால வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். ரோமர் 12:2, உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபம் ஆகுங்க. உங்க மனசு புதுசானா தான் உங்க வாழ்க்கை மாறும் என்று வசனம் சொல்லுகிறது. புதுசா ஆகணும் மனசு. ஏன்னா எபேசியர் 2:1 வாசிக்கிறோம், அக்கிரமத்தினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகாரத்தின் பிரமுகளாகிய ஆவிக்கேற்றபடியாக நடந்து கொண்டீர்கள். பிசாசு சொன்னபடி நாம நடந்து கொண்டு இருந்தோம் என்று வேதம் சொல்லுது. பிசாசின் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் உடையவர்களாக இருந்தோம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி. பிசாசின் பிள்ளைகளாக இருந்தோம் என்று வேதம் சொல்லுது.
அப்போ பிசாசுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் கிரியைகளும் நம்ம இடத்துல இருந்தது. நீதிமொழிகள் 23:7. அவன் இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். ஒரு மனுஷனுடைய சிந்தனை எப்படி இருக்குதோ அப்படிதான் அவனுடைய வாழ்க்கை இருக்குது. உங்க சிந்தனை எப்படி இருக்குது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ரொம்ப ஈஸி. உங்க வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா உங்க சிந்தனை அப்படி இருக்குதுன்னு அர்த்தம். உங்க சிந்தனையும் உங்க வாழ்க்கையும் வித்தியாசம் உள்ளது கிடையவே கிடையாது. உங்க வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கனாலே எதெல்லாம் நீங்க மாத்திக்கொள்ளணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் மாறணும்னு நினைக்கிறீங்களோ, உங்க வாழ்க்கையை நீங்க பார்க்கும்போது எதெல்லாம் மாறணும்னு நினைக்கிறீங்களோ அது மாறணும்னா நாம செய்ய வேண்டியது நம்முடைய சிந்தனையை மாற்ற வேண்டும். நம்ம சிந்தனையை மாற்றுறதுனால தான் நம்ம வாழ்க்கை மாறும். நம்ம சிந்தனை மாறலன்னா நம்ம வாழ்க்கை மாறவே மாறாது. உங்க வாழ்க்கையில தரித்திரம் இருக்குதுன்னா உங்க சிந்தனையில தரித்திரம் இருக்குதுன்னு அர்த்தம். உங்க உடல்ல வியாதி இருக்குதுன்னா உங்க சிந்தனையில வியாதி இருக்குதுன்னு அர்த்தம். உங்க வாழ்க்கையில பிரச்சனை இருக்குதுன்னா உங்க சிந்தனையில பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். நீங்க சிந்தனையை மாற்றுவதன் வழியாக தான் உங்க வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியுமா ஒழிய வேற எதனாலையும் மாற்ற முடியாது. வேற எப்படியும் உங்களால மாற்றவே முடியாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஜெபம் பண்றதுனால தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்க எவ்வளவு நேரம் வேணா உட்காந்து ஜெபம் பண்ணி பாருங்க, ஏதாவது மாறுதான்னு பாருங்க. ஜெபம் என்பது நம் சிந்தனையை மாற்றுவது தான் ஜெபம். நம்முடைய இருதயத்தை மாற்றுவது தான் ஜெபமே. நம்ம இருதயம் மாறாம நம்முடைய சிந்தனை மாறாம அதுல எந்த ஒரு மாற்றமும் நிகழாமல் இருக்கும்னா நம்முடைய வாழ்க்கை மாறவே மாறாது. நம்முடைய சிந்தனை மாறாம நம்ம வாழ்க்கை மாறாது. நம்ம சிந்தனையை மாற்ற நாம் முயற்சிகளை எடுக்க வேண்டும். அதுக்குன்னு பிரயாசம் எடுக்க வேண்டும். அப்படி நம்ம பிரயாசத்தை எடுக்கும்போது தான், நம்ம சிந்தனையை நம்ம மாற்றிக்கொள்ளும் போது தான் நம்ம வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வர முடியும். நான் ஜபத்துக்கெல்லாம் எதிரி கிடையாது. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க ஜபத்துக்கு நான் எதிரின்னு. ஜபத்தை சரியா பண்ணுங்க அப்படின்றது தான் என்னோட இது. அதனால கர்த்தர் சொல்றாரு, வீண் வார்த்தைகளால நீங்கள் பிதற்றாமல் இருங்கள்ன்றாரு. நம்ம மலை பிரசங்கத்துல இயேசு சொல்றது அதுதான். நீங்க அதிக வார்த்தைகளை பயன்படுத்துவதனால உங்கள் ஜபம் கேட்கப்படுறோன்னு நீங்க நினைச்சிடாதீங்க அப்படின்றாரு. நம்ம இருதயம் மாறலன்னா நம்ம வாழ்க்கை மாறாது. அதனால தான் நான் புது வருஷத்திலே சொன்னேன், புது வருஷம் வந்ததுனால வாழ்க்கை மாறிடாது. புது வருஷம் எதையும் மாத்திராது. புது வருஷத்தை நம்ம மாத்திடலாம். அடுத்த வருஷம் நம்ம இப்போ எந்த ஒரு மோசமான நிலையில இருந்தாலும், எந்த கீழ் நிலையில இருந்தாலும், நம்ம சரியா சிந்தனையை மாற்ற கற்றுக்கொண்டு சிந்திக்க ஆரம்பிப்போம்னா அடுத்த புது வருஷம் இன்னைக்கு நம்ம நினைக்கிற மாதிரி கண்டிப்பாக இருக்கும். அந்த வருஷம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த வருஷம் மட்டும் இல்லை, அதுக்கு பின்னாடி வர வருஷம் எல்லாமே வெற்றிகரமாக ஜெயம் உள்ளதாக இருக்கும். 3 யோவான் 2வது வசனம் சொல்லுது,
பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து செழித்திரு. உன் ஆத்மான்றது நம்முடைய சிந்தனை. அந்த சிந்தனையில நம்ம எப்படி வாழுறோம், அந்த சிந்தனையில நீங்க வெற்றிகரமாக வாழ்வீங்கன்னா, உங்க சிந்தனை நல்ல காரியத்தை குறித்து, நன்மையான காரியங்களை குறித்து, சுகமான ஆரோக்கியமான காரியத்தை குறித்து, ஐஸ்வர்யத்தை குறித்து, செழிப்பை குறித்து ஒரு லிமிட்டே இல்லாம இருக்கும்னா உங்க வாழ்க்கை மாறுகிறத உங்களால பார்க்க முடியும். நான் மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு உங்க சிந்தனை எப்படி இருக்கு நீங்க நினைச்சுக்கிறீங்க? நல்லா கவனிங்க. உங்க சிந்தனை எப்படி இருக்குதுன்னா உங்க வாழ்க்கையை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். நீங்க யாரும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. உங்க வாழ்க்கையே நீங்க பார்த்தீங்கனாலே உங்க சிந்தனை அப்படியா இருக்குதுன்றது அர்த்தமாகுது. வாழ்க்கையை நேரடியாக மாற்ற முடியாது. யாருடைய வாழ்க்கையும் நேரடியாக மாற்ற முடியாது. கடவுளே நினைச்சா கூட, கர்த்தரே நினைச்சா கூட நேரடியாக உங்களை மாற்றிட முடியாது உங்க வாழ்க்கைய. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எப்படி செயல்படுகிறார்னா, நம்ம சிந்தனையில செயல்பட்டு கிரியைகளை நடப்பிக்கிறார். நம்ம சிந்தனையில அவர் மாற்றங்களை கொண்டு வருகிறார், கொண்டு வர விரும்புகிறார், போதிக்கிறார். அதுதான் வாக்கு தத்தங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, வாக்குறுதிகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. நிறைய பேரோட விஷயம் என்னன்னா, நிறைய ஜெபம் பண்றவங்க அழுது புலம்புனா கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கத்துனா, கதர்னா, முட்டியால் போட்டா, கையை தூக்குனா, காலை தூக்குனா நடந்துரும், கடவுள் செஞ்சிருவாரு. நம்ம பண்ற எக்ஸசைஸ், காலை கை தூக்குறது, இப்படி தூக்குறது, அப்படி தூக்குறது, இதெல்லாம் பார்த்து கர்த்தர் சரி சரி கையெல்லாம் நல்லா தூக்குறாங்க, அல்லேலூயான்றாங்க சத்தமா, அல்லேலூயா அப்படின்னு 10 வீடு கேட்குற மாதிரி கத்துறாங்க. கர்த்தர் கொண்டு செஞ்சிருவாரு அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா அவங்க வாழ்க்கை மாற போகுது. நீங்க வேணா ஒரு 5 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு அவங்க வாழ்க்கையை எடுத்து பாருங்க, எந்த மாற்றமுமே இருக்காது. வெள்ளை பேண்ட்டு, வெள்ளை சட்டை, வெள்ளை புடவை எல்லாம் மாறிட்டு இருக்கும். கடவுள் கர்த்தர் கிரியை செய்கிறார். நான் நேரடியாக உங்க வாழ்க்கையில கிரியை செய்வதில்லை. அப்படி நேரடியாக அவர் நம்முடைய சூழ்நிலையை மாற்றுவார் என்று சொன்னா, நம்முடைய வாழ்க்கையை அவர் மாற்றுவார்னு சொன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனுஷனுடைய வாழ்க்கையும் அவர் மாற்றிடுவார். எல்லாருடைய வாழ்க்கையும் மாறும். ஒரே கணப்பொழுதுல எல்லாரையும் மாற்ற முடியும் அவரால். ஆனா கர்த்தர் அப்படி செயல்படுகிறவர் கிடையாது. நம்முடைய சிந்தனையில, நம்முடைய இருதயத்துல செயல்பட்டு அதை மாற்றி தான் நம்ம வாழ்க்கையை மாற்றுகிறார். இதுதான் மெத்தடு, அது தெரிஞ்சுங்க. அதனால்தான் நம்முடைய ஜெபம் எப்பவுமே நம்முடைய சிந்தனையை மாற்றுவதாக இருக்கணும். நம்முடைய சிந்தனை மாறுவதில் நம்ம ஒரு பெரிய முயற்சி, ஒரு எக்ஸசைஸ் எடுக்கணும், பிரயாசப்படணும். அதனால்தான் வேதம் சொல்லுது, உடல் பயிற்சி நல்லது, அதை விட ஆவிக்குரிய பயிற்சி இன்னும் நல்லதுன்னு வேதம் சொல்லுது. இப்போ ஆவிக்குரிய பயிற்சி ரொம்ப முக்கியமா இருக்குது. அதனால்தான் நமக்கு வாக்கு தத்தங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வாக்கு தத்தங்களை சரியா ஜெபிக்க கற்றுக்கொண்டோம்னா, நம்ம சிந்தனையை மாற்றுகிற அளவுக்கு நம்மளால ஜெபிக்க கற்றுக்கொள்ள முடியும்னா, விடுதலை உள்ள வாழ்க்கை ரொம்ப சமீபமா இருக்குது. உங்களுக்கு ரொம்ப 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 கிட்ட இருக்குது. ஜெபிக்க நம்ம சரியாக கற்றுக்கொள்ளணும். சீடர்கள்லாம் இயேசு இடத்துல கேட்குறாங்க, ஜெபிக்க கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அவங்க பார்க்குறாங்க, இயேசு ஜெபிச்ச அத்தனை ஜெபத்துக்கும், ஒரு 100 காரியம் ஜெபிச்சாருன்னா அந்த 100 காரியத்துக்கும் பதில் வந்தது.
அதனால்தான் லாசரை எழுப்புறதுக்கு முன்னாடி இயேசு ஜெபிக்கிறார் பாருங்க, பிதாவே எப்பொழுதும் நீ செவி கொடுக்கிறவராய் எனக்கு இருக்கிறீர் அப்படின்றார். அதனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்றார். இயேசுவோட எல்லா ஜெபத்துக்கும் பதில் வந்தது. அதே போலதான் நாமும் ஜெபிக்கிற எல்லா ஜெபத்துக்கும் பதில் உண்டு. ஜபம் என்பது ஏதோ வார்த்தைகளை சொல்றது இல்ல, நேரத்தை ஓடுறது இல்ல. பா நான் 1 மணி நேரம் ஜெபிச்சிட்டேன்பா, இன்னைக்கு நான் 4 வேளை ஜெபிச்சிட்டேன்பா, நான் இரவெல்லாம் ஜெபிச்சிட்டேன்பா, நான் உபவாசம் இருந்து ஜெபிச்சிட்டேன். ஆனா உங்க இருதயம் மாறலன்னா உங்க வாழ்க்கை மாறவே மாறாது. நீங்க எவ்வளவுதான் ஜெபம் பண்ணின்னு இருக்கலாம், காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஜெபம் பண்ணலாம். உங்க இருதயம் மாறலன்னா உங்க வாழ்க்கை மாறவே மாறாது. அதான் சாலமோன் எழுதின இந்த நீதிமொழிகள் சொல்லுது. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், என்னை ரொம்ப கேப்சர் பண்ண வசனம், என் இருதயத்தை மாற்றின வசனம், என்னை ரொம்ப யோசிக்க வசனமே நீதிமொழிகள் 23:7. கிறிஸ்துவ பிரசங்கிகளை விட வெளியே இருக்கிற மனிதர்களிடமிருந்து இந்த வசனத்தை நான் கற்றுக்கொண்டேன். நான் கிறிஸ்துவ பிரசங்கிகள் ரொம்ப இந்த வசனத்தை பிரசங்கித்து கேட்டதில்லை, முக்கியப்படுத்தி கேட்டதில்லை. சாம் கிட்ட கேட்டிருக்கேன், ஆண்ட்ரூ உல்மேக் கிட்ட கேட்டிருக்கிறேன், பில் வின்ஸ்டன் கேட்டிருக்கிறேன். ஆனா இந்த வசனம் ரொம்ப ஆழமானது. நிறைய பேர் இந்த வசனத்தை அவங்க புரிஞ்சுக்கிறதே இல்லை. சிந்தனையும் வாழ்க்கையும், அவ்வளவுதான் இந்த வசனம் நீதிமொழிகள். அது 2 லைன் தான் இருக்குது. அந்த வசனத்துல நிறைய இருக்குது, ஒரு 5 லைன் இருக்குது. ஆனா முதல் 2 வசனம் தான், முதல் 2 லைன் தான். அவன் இருதயத்தின் நினைவுகள், சிந்தனை எப்படி இருக்குதோ அப்படியே அவன் இருக்கிறான். நிறைய மன ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நம்முடைய வாழ்க்கை 7லேருந்து 10 வயசுக்குள்ள எழுதப்பட்டிருது அப்படின்றாங்க. கவனி, ஒரு மனுஷன் எப்படி இருக்க போகிறான் என்பது அவன் 7 வயசுலேருந்து 10 வயசுக்குள்ள அவனுடைய வாழ்க்கை எழுதப்பட்டிருக்கு. அவன் தோல்வி நிறைந்தவனா இருப்பானா, இல்ல வெற்றிகரமா இருப்பானா, சுகமா இருப்பானா, இல்ல வியாதிகளோடு இருப்பானா அப்படின்றது 10 வயசுக்குள்ள எழுதப்படுது அப்படின்றாங்க. அது என்னன்னா, இந்த 10 வயசுக்குள்ள நம்ம எதை பார்க்கிறோமோ, எதை சிந்திக்கிறோமோ, எதை நாம கேட்கிறோமோ அது நம்முடைய இருதயத்துல ஆழமாய் பதிந்து விடுகிறது. அது ஆழமா பதிஞ்சிடுறதுனால அதன் பிறகு அந்த ஆழமா என்ன பதிஞ்சுதோ அதை தான் நம்ம பிற்பாடு வாழ்கிறோம் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஏன் இங்க நான் ஆராய்ச்சியை நான் பேசுறேன் தெரியுங்களா? அந்த ஆழ் மனசுல, அடி மனசுல நம்மளை அறியாமலே நம்ம குழந்தையா இருக்கும்போது நிறைய காரியங்கள் நமக்குள்ள பதிந்து விடுகிறது. அதுதான் மோல்டு என்று சொல்றாங்க. அச்சு, ஒரு அச்சு எடுத்துங்களேன். அந்த ஒரு பொம்மை செய்கிறவன் ஒரு அச்சு வச்சிருப்பான், ஒரு பேட்டர்ன் வச்சிருப்பான்.
அதில் என்ன பண்ணுவான்னா, அந்த பொம்மையோட அந்த களிமண்ணையோ இல்லை பிளாஸ்டர் பாரிஸையோ எடுத்து அது மேலே ஒட்டி அப்படியே அதுலேருந்து எடுப்பான். அதை எடுக்கும்போது அந்த பொம்மையோட உருவம் அப்படியே வரும். நீங்கள் எத்தனை முறை நீங்கள் அதில் போட்டாலும் அது மறுபடியும் எடுக்கும்போது அதே பொம்மையை தான் வரும், வேற பொம்மை வராது. அதனால அது என்னன்னா, நம்ம மனசுல நம்ம பிறக்கும்போது நம்ம மைண்டு, நம்முடைய சிந்தனை ஒரு ஒரு பிளாக் போர்டு மாதிரி ரொம்ப கிளீனாக இருந்தது. எழுதுறோம் பாருங்க, அந்த பிளாக் போர்டு மாதிரி கிளீனாக இருந்தது. அப்படி கிளீனாக இருந்த காரியத்தில் மனிதர்கள் நிறைய காரியங்களை நம்மளை அறியாமல் அதில் எழுதுனாங்க, வரைஞ்சாங்க, நம்ம சிந்தனையில் வரைஞ்சாங்க நமக்கு தெரியாமே. ஏன்னா நம்ம 7-10 வயசெல்லாம் நம்ம என்ன செஞ்சோன்னே நமக்கே தெரியாது. நம்ம எதை கேட்டோம், எதை பார்த்தோம், எதை சிந்தித்தோம் அப்படின்றது நமக்கு தெரியவே தெரியாது. அது எல்லாமே என்ன ஆகுதுன்னா, நம்முடைய அடி மனசுல, ஆழ் மனசுல அது போய் பதிஞ்சிடுது. அது பதிஞ்சிட்டதுனால தோல்வி, பயம், கவலை, குழப்பம், கண்ணீர், போராட்டம், இல்லாம, வெறுமை, தரித்திரம், வியாதி, இது எல்லாமே மனுஷனுக்குள்ள அந்த 10 வயசுல போய் பதியுதுன்னா, எது எவ்வளோ சிந்தனை எவ்வளோ ஆழத்துக்கு அது பதியுதுன்னா, பதியறத பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். நல்லா கவனிங்க, சும்மா பேசல நான். நீங்க வெளிப்புறமாக நீங்க வளர்ந்த பிறகு வெளிப்புறமாக எதை மாற்றணும்னு நீங்க விரும்பினாலும், இந்த 10 வயசுல என்ன சிந்தனைகளை, என்ன யோசனைகளை, என்ன பேச்சுகளை நீங்க கேட்டீங்களோ அது உள்ள பதிஞ்சு இருக்கிறதுனால நீங்க வெளிப்படையாக உங்க வாழ்க்கையோட சூழ்நிலைகளை நீங்க மாற்ற ட்ரை பண்ணும்போது அதுகள் மாறவே மாறாது. ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு 10 வயசுக்குள்ள ஏழ்மையின் எண்ணம், அவங்க அப்பா ஏழையா இருந்திருக்கலாம், அவங்க அம்மா ஏழையா இருக்கலாம், இல்லை ஏழ்மையானவர்களை அவன் பார்த்துருக்கலாம். அது அவனுடைய உள்ளத்துல ஆழமாக அது பதிந்திருக்கலாம். அது 10 வயசுல அது பதிஞ்சிட்டதுனால 20-25 வயசு ஆன பிறகு என்ன வியாபாரம் தொடங்கினாலும் அது சக்சஸ்ஃபுல்லா இருக்காது, வெற்றிகரமா இருக்காது. ஏன்னா அவனுக்கு 10 வயசுல என்ன பதிஞ்சதோ அதுதான் வாழ்க்கையாக திரும்ப திரும்ப அவனுக்கு வந்துட்டே இருக்கும், ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அவன் என்ன முயற்சி எடுத்தாலும் அவன் தோத்துக்கிட்டே இருப்பான். ஏன்னா அவனுடைய சிந்தனையில ஏழ்மை, இல்லாமை, பற்றாக்குறை, குறை, வெறுமை அவனுக்குள்ள இருந்தது. அந்த 10 வயசுக்குள்ள அவனுக்குள்ள யாரோ பதிய வச்சுட்டாங்க அவனுக்குள்ள. அதனால அவன் என்ன வியாபாரம் தொடங்கினாலும் சரி, வாழ்க்கையில் எந்த முயற்சி எடுத்தாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, அவனால வெற்றிகரமா இருக்கவே முடியாது. யாராவது அவனுடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கு பிசினஸ்க்கு சரிப்பா அவனுக்கு ஒரு 25 லட்சம் கொடுக்குறான், நீ பிசினஸ் பண்ணி பழிச்சிக்கோ அப்படின்னு கொடுத்தாலும் கொஞ்ச காலத்துல பாருங்க அந்த பிசினஸ் தோல்வி அடைஞ்சு ஒன்றும் இல்லாம வந்து நிற்பாங்க. அது காரணம் சிம்பிளா ஒண்ணு, அவங்களுடைய ஆழ் மனசுல, அடி மனசுல பதிந்து இருக்கிறது, அவர்களுக்கு தெரியாமே பதிஞ்சு இருக்குது. அதான் பிரச்சனை. நாம ரட்சிக்கப்பட்ட போது நம்முடைய ஆவி மாறுச்சு, ஆனா நம்முடைய சிந்தனை மாறல, நம்முடைய உடல் மாறல. உடல் நம்ம ரட்சிக்கப்பட்ட போது நம்ம அப்படியே எங்காவே இருந்துட்டோமா, இளமையாகவே இருந்துட்டோமா? கிடையாது. நம்முடைய ஆவி தேவனை போல மாறிடுச்சு. ஆனா நம்ம பெற்ற அனுபவம், சிந்தனை அது மாறல. ஏன் அது மாறல, கடவுள் ஏன் மாத்தலன்னா, அதை தான் ரோமர் 12:1-2 சொல்றாரு, உங்களுடைய மனம் புதிதாகணும் அப்படின்றாரு. நீங்க நம்ம தான் முயற்சி எடுத்து புதிதாக மாற்றணும். அதுதான் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு, வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம இந்த சிந்தனையை மாற்றாம மாற்றத்துக்குரிய ஜபங்களை
நம்ம பண்ணாம, இன்னும் சொல்ல போனா நம்ம மைண்டை நம்ம சேஞ்ச் பண்ணாம நம்ம வாழ்க்கையில மாற்றம் வராது. ஆனால் ஒன்று தெரிஞ்சுங்க, உங்க சிந்தனையில நீங்க மாற்றத்தை கொண்டு வந்துட்டீங்கன்னா, நோ டைம் இட் வில் appear in your life. அது விரைவாக உங்களுக்கு வந்துடும் வேதம் சொல்லுது. அந்த காரியம் விரைந்து நடக்கும்னு வேதம் சொல்லுது. நான் போதிக்கிறது வேதத்துக்கு வெளியே சொல்லல, நான் வேதத்துக்கு உட்பட்டு தான் சொல்றேன். அபக்குக் 2 வாசிச்சு பாருங்க. அபக்குக் 2:2. அப்போது கர்த்தர் எனக்கு பிரத்யுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்து போகிறவன் வாசிக்கும்படி பலகையில தீர்க்கமாய் வரை. என்ன சொல்றாரு? உன் சிந்தனையை நீ மாற்று. அதுதான் அங்க கதை. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாக வரும், அது தாமதிப்பதில்லை. இந்த வசனத்தை ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ண கற்றுக்கணும். அதுல கடைசி லைன் தான், அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. தாமதிக்குதுன்னா நீங்க நினைச்சு ரொம்ப லேட் ஆயிடும் அப்படின்னு. there is a period, waiting period இருக்குது. அது காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பு. நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ, என்ன சிந்திக்கிறீங்க, நிச்சயமா நடக்கும்ன்றாரு கர்த்தர். அதுதான் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. 10 வயசுக்குள்ள ஒரு விஷயம் நமக்குள்ள ஆணித்தரமா பதிஞ்சு இருக்குது பாருங்க. அதை மாற்றுகிற அளவுக்கு அது இருக்கணும். அது மாறுச்சுன்னா அந்த நினைவுகள், சிந்தனைகள் நமக்கு அறியாம நம்ம உள்ளத்துல பதிந்து இருக்கிற காரியங்கள் நம்ம மாறுச்சுன்னா கண்டிப்பாக நம்முடைய சூழ்நிலையில அது கண்டிப்பா தெரியும். அவர் இதுல அபக்குக்குள்ள சொல்லும்போது சொல்றாரு பாருங்க, ஒரு ஜபத்துக்கான பதில் எப்படி வருதுன்னு சொல்றாரு பாருங்க. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாக வரும், அது தாமதிப்பது இல்லை. அது லேட் பண்ணாது. அது கடைசியா சொல்லும்போது அது தாமதிப்பது இல்லைன்றாரு. காத்திரு, ஆனா லேட் ஆயிடாது. அது நிச்சயமாய் வரும், நிச்சயமா நடக்கும்ன்ற ஒரு உறுதி கொடுக்கப்பட்டிருக்கு. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ரெண்டுமே சொல்லப்பட்டிருப்பாங்க. தாமதித்தாலும் காத்திரு, அது தாமதிப்பது இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது நிச்சயமாய் வரும். எது அப்படின்னா, நாம் இருதயத்தை மாற்றும் போது என்ன மாறுதலை நம்ம இருதயத்துல நம்ம சிந்தனையில ஏற்படுத்துறோமோ அந்த மாறுதல் நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பாக தெரியும். நம்ம என்ன மாற்றத்தை விரும்பி நம்ம இருதயத்தை மாற்றினோமோ அந்த காரியம் நிச்சயமாக நிறைவேறும். ஜபம் என்பது கடவுளை மாத்துறது கிடையாது. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, கடவுள் கொடுக்காம அடம் பிடிச்சின்னு உட்கார்ந்து நிற்கிறாரு. நான் எதுவும் கொடுக்க மாட்டேன்பா, நீ ட்ரை பண்ணு. உன்னால என்ன ஜம்ப் பண்ண முடியும், எவ்வளவு நேரம் பண்றியோ பண்ணு, நானா பார்த்து ஏதாவது கொடுக்குறேன், நான் என்னைக்கு கொடுக்குறேனோ அன்னைக்கு வாங்கிக்கோ, நீ பாட்டு உன் வேலை என்ன, நீ ஜம்ப் பண்ணினே இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் சொல்றாருன்னு நினைச்சுக்கிறாங்க நிறைய பேர். ஆனா அது அப்படி இல்லை.
ஆனா வேதம் சொல்லுது நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர் கொடுத்துட்டாரு. போன தடவை பிரதர் சொல்லும்போது சொன்னார் இல்லையா, நானும் அடிக்கடி சொல்லியிருக்கேன், கானான் தேசத்துக்கு போறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டார் கடவுள். ஏன் அவங்களால பெற முடியல? ஏன் 40 வருஷம் ஆச்சு அவங்களுக்கு கானான் தேசத்துக்குள்ள போறதுக்கு? அவர்கள் முறுமுறுத்தார்கள், தேவனை முறுமுறுத்தாங்க. அதனாலேயே அவங்க அந்த காரியத்தை அவங்களால அடைய முடியல. மர்மர் முறுமுறுக்கிறது, என்னடா இது இன்னும் இப்படி இருக்குது வாழ்க்கை, இன்னும் வாழ்க்கை மாறவே இல்லையே, இன்னும் ஜபத்துக்கு பதில் வரவே இல்லையே, ஏன் வரலன்னு தெரியலையே, ஏன் ஜபத்துக்கு பதில் சொல்ல மாட்டார் கடவுள், ஏன் கர்த்தர் எனக்கு கொடுக்கல, கர்த்தர் இது மட்டும் கொடுக்கல பிரதர், எல்லாத்தையும் கொடுத்துட்டார் பிரதர் எனக்கு. முறுமுறுப்பு, முறுமுறுத்த சந்ததி அந்த ஆசீர்வாதத்தை காணவே இல்லை. ஆனா கடவுள் என்ன சொன்னார், கர்த்தர் என்ன சொன்னார், நான் கொடுத்துட்டேன்றார். நாம கேட்கறதுக்கு முன்னாடியே ஜபத்துக்கான பதில் வந்துடுச்சு. நம்ம பதில் வரணும்னு ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை, கர்த்தர் பதில் சொல்லணும்னு ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாம பறக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தார். உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே நம்மை ஆசீர்வதித்தார் கடவுள். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, இனிமேல் தான் ஜபத்துக்கு பதில் வரணும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. கர்த்தர் எனக்கு பதில் சொல்ல பிரதர், இன்னும் அவர் கேட்ட ஒரு மாதிரியும் நம்ம நல்ல ஒரு மாதிரியுமே நிறைய டைம் சொல்லிடுறோம். ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதோ ஒன்று நடக்கலை, ஏதோ ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் வாய்க்கலைன்னா ஆவிக்குரிய மனிதர்கள் சொல்கிறது என்ன தெரியுங்களா, கர்த்தர் எனக்கு செய்யலை பிரதர் அப்படின்னுறாங்க. கர்த்தர் செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நான் நல்லவன், நான் ஜெயிச்சு பார்த்தேன், என் சைடு எல்லாம் கரெக்டாக இருக்குது, ஆனால் கடவுள் தான் செய்யாமல் விட்டுட்டாரு. நான் காலையிலேருந்து டெய்லி ஜெபிக்கிறேன், காலைல 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன், மத்தியானம் 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன், சாயந்தரம் 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன், ராத்திரி 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன், வருஷம் ஃபுல்லாக ஜெபிச்சிட்டேன் பிரதர், 10 வருஷமாக ஜெபிக்கிறேன் பிரதர், கடவுள் பதில் சொல்ல. அப்போ நான் செஞ்சதெல்லாம் கரெக்டாக அவர் செய்யறதுலாம் தப்பா? அதை யோசிச்சு பாருங்க. கடவுள்கிட்ட தான் தப்பு இருக்குது, கடவுள்கிட்ட தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நிறையா கிறிஸ்தவங்க நினைக்கிறாங்க. பிரச்சனை கடவுள்கிட்ட இல்லை. எபேசியர் 1:3 சொல்றாரு பாருங்க, சகலவித ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார்னு வேதம் சொல்லுது. இனிமேல் ஆசீர்வதிக்க போறாருலாம் சொல்லல. எபேசியர் 1:3, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகலவித ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார்னு எபேசியர்ல பவுல் எழுதுறாரு. இது புதிய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை கேட்டு வாங்கியிருக்கலாம் விழுந்து போன மனிதர்கள், அவங்களுக்கு ரட்சிப்பு இல்லை, அவங்க கையில் சுவிசேஷம், இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிற சுவிசேஷம் அவங்க கையில் இல்லை, அவங்களுக்கு ஆவிக்குரிய பாஸ்டர் இல்லை, ஒரு சபை இல்லை, ஆவியானவர் அவங்களுக்குள்ள இல்லை, இயேசு ரத்தம் சிந்தலை, அவங்கள பாவமர அவங்க கழுவப்படலை. அதனால அவங்க கர்த்தரிடத்துல அழுது புலம்பி ஜெபிச்சு கேட்டு பெற வேண்டியதா இருந்தது. ஆனா புதிய உடன்படிக்கையில எல்லா ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொடுத்துட்டார். கர்த்தர் எல்லா நன்மைகளையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் எபேசியர் 1:3 படி நமக்கு கொடுத்திருக்கிறார். இனிமேல் கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்க போறது இல்லை. இனிமேல் நம்ம கர்த்தர் கொடுக்க போகிறதே கிடையாது.
எல்லாவற்றையும் கொடுத்துட்டார். அதனால தான் சிலுவையில் சொல்றாரு, எல்லாம் நிறைவேறிட்டு, எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இட் இஸ் பெய்டு அப்படின்றார். எல்லாம் நான் விலையை கொடுத்துட்டாங்க. கடவுள் கொடுத்துட்டார் என்பதுதான் ஜெபமே. எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார் என்று வாழ்வதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. இனிமேல் கிடைக்கும் அப்படின்றது இல்லை. மலை பிரசவம் முடிஞ்சு இயேசு கீழே இறங்கி வர்றாரு. மத்தேயு 8 ஒரு குஷ்டரோகி வரான் பாருங்க. அவர் மலையிலிருந்து இறங்கின போது 8:1 மத்தேயு 8:1 அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்போது குஷ்டரோகி ஒருவன் அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். அவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே, உம்முடைய சித்தம் இருந்ததுன்னா என்னை சுகப்படுத்துங்க அப்படின்றான். அவர் சொல்றாரு, இயேசு, சித்தம் இல்லைப்பா, இன்னைக்கு சித்தம் கிடையாது உனக்கு, உன்னை சுகப்படுத்துறது அப்படின்ட்டு போயிட்டாரா? கீழே வாசிச்சு பாருங்க. இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுகமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். அவர் சுகமாகன்ட்டு போயிருக்கலாம் அந்த இடத்துல. ஆனா அவர் சொல்றது சித்தம் உண்டு. அந்த ஸ்பெசிஃபை பண்றாரு. அவர் சித்தம் உண்டுன்னு சொல்றது என்ன தெரியுங்களா? இன்னைக்கு சுகம் உன்னுடையது அப்படின்றார். கடவுளுடைய சித்தம் என்ன தெரியுங்களா? 3 யோவான் 2 தான். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து செழித்திரு, சுகமாயிரு. இங்கிலீஷ்ல ப்ராஸ்பர் என்று வருது. செழித்திரு. வாழ்க்கையோட எல்லா பகுதியிலும் நம்ம நன்றா இருப்பது, மேன்மையா இருப்பது, வெற்றிகரமா இருப்பது, உயர்வா இருப்பது தேவனுடைய சித்தம். அவருடைய விருப்பம் அதுதான். அப்படி அவர் எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து செழித்திருன்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் நீ வெற்றிகரமா இரு. நிறைய பேருக்கு காசு இருக்கும், வியாதி இருக்கும். சில பேருக்கு காசு இருக்கும், வியாதி இருக்கும். காசு நிறைய இருக்கும், அவங்க கூட வியாதி இருக்கும். சில பேருக்கு காசு இருக்காது, ஆனா நல்லா சுகமா இருப்பாங்க. அப்போ வாழ்க்கையோட ஒரு பகுதியில வெற்றிகரமா இருக்கிறாங்க, ஒரு பகுதியில வெற்றி இல்லாதவர்களாக அவங்க இருக்கிறாங்க. இது வெறும் காசு பணத்தையோ இல்லை வியாதியை மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள வாழ்க்கையின் நிறைய பகுதி இருக்குது. ஆனா இந்த 3 யோவான் 2வது வசனம் சொல்லுது, வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் நம்ம வெற்றிகரமா இருக்கணும். அதுதான் தேவனுடைய சித்தமா இருக்குது. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று. செழிப்பு என்பது பணத்தை மட்டும் சொல்லல. நிறைய பேர் செழிப்பின் உபதேசம் அப்படின்னோடனே அது பணத்தை பற்றியது மட்டும் அப்படின்னு நினைச்சிடறாங்க. அவர் காசை பத்தி தான் பேசுவார், பணம் நிறைய வரணும்னு தான் பேசுவார் அப்படின்னு நினைச்சிடுறாங்க. ஆனா செழிப்பின் உபதேசம் அது கிடையாது, அது மட்டும் கிடையாது. வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் நாம் செழித்திருக்க வேண்டும். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் அப்படின்னா அந்த செழிப்பு என்பது ப்ராஸ்பெரிட்டி. அது என்ன மீனிங் அது கொடுக்குது அப்படின்னா,
வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் நன்றாக இருக்கணும், மேன்மையாக இருக்கணும், உயர்வாக இருக்கணும். எல்லாத்திலும் நம்ம அதிகம் உள்ளவர்களாக இருக்கணும், அபண்டன்ஸாக இருக்கணும். தாவீது 23வது சங்கீதத்தில் சொல்றார் இல்லையா, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் நம்ம வெற்றிகரமா இருக்கணும். அதுதான் செழிப்பு. சுகம் நிரம்பி வழியணும், ஆரோக்கியம் நிரம்பி வழியணும், குடும்ப நல்வாழ்வு நிரம்பி வழியணும். வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் நன்றா இருக்கணும். அதனால்தான் சங்கீதம் 23:1 சொல்றாரு, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அது ஆங்கிலத்தில் நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க. பிரெஞ்சு தெரிஞ்சவங்க பிரெஞ்சில் கூட வாசிக்கலாம். ஏன்னா ஆங்கிலத்தில் எப்படி வருதுன்னா, எனக்கு தேவை என்பது இல்லை, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறாரு, எனக்கு தேவை என்பதே ஐ ஷல் நாட் பி இன் வாண்ட் என்று வருது. 23:1 சங்கீதம். சங்கீதம் கரெக்ட் தான். தேவை என்பதே இல்லை அப்படின்ற நம்மளால சொல்ல முடியுமா தேவை என்பதே இல்லைன்னு? கர்த்தர் நம்மளை வழி நடத்துறாருன்னா தேவை என்பதே இருக்காதுன்னு வேதம் சொல்லுது. தேவையை விட்டுடு இல்லை மறுதளிச்சிடு அப்படின்னு சொல்லல. நிறைய ஆவிக்குரிய மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, வாழ்க்கையில கர்த்தருக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம வாழ்க்கை எவ்வளோ மோசமா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வாழ்க்கை எவ்வளோ கீழே இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ மோசமா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கர்த்தரை தேடினா போதும், கர்த்தர் மட்டும் இருந்தா போதும், எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை. வேதம் சொல்லுது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. சங்கீதம் 34:10, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை கூட குறைபடாதுன்னு சொல்லுது. ஒண்ணு கூட இல்லைன்ற ஒரு விஷயம் கர்த்தரை தேடுறவங்களுக்கு இருக்காதுன்னு வேதம் சொல்லுது. ஏன் ஒரு நன்மையும் குறைபடாதுன்னா, கர்த்தர் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. நாம எடுத்துக்கொள்ளல. எபேசியர் 1:3 தான் சொல்றாரு, எல்லா வித ஆசீர்வாதங்களாலும் உன்னை ஆசீர்வதிச்சிட்டன்றாரு. நாம எடுத்துக்கொள்றதுல தான் பிரச்சனை இருக்குது ஒழிய அவர் கொடுக்கலன்றது கிடையாது. ரோமர் 8:22, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பாரோ? வசனத்தை தியானித்து பாருங்க, ஆழமா சிந்திச்சு பாருங்க. ஒவ்வொரு வசனமும் நம்ம மேலோட்டமா படிச்சுட்டு போறது கிடையாது. எனக்கு இந்த வசனம் பிடிக்கும் பிரதர், இந்த வசனம் பிடிக்காது பிரதர், அப்படி கிடையாது. ஒவ்வொரு வசனத்தையும் படிக்கும்போது நாம் ஆழமா படிக்கணும். ஆவியானவர் அதுக்குதான் உதவி செய்யறாரு, வசனத்தை வார்த்தையை படிக்கிறது. சொல்ல பாருங்க, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? பிதா அவருடைய பிள்ளையே கொடுத்துட்டார் நமக்கு சிலுவையில். பாவம் அறியாத அவரை பாவம் ஆகும்படியாக கொடுத்துட்டாரு. பாவமே செய்யாத அவரை பாவத்தோடைய தண்டனையை அனுபவிக்கும்படியாக கொடுத்துட்டாரு.
அதே அவரையே சிலுவையில் கொடுத்துட்டாருன்னா ஆசீர்வாதத்தை கொடுக்காம இருப்பாரோ அப்படின்றது தான் இங்க கேள்வி. இயேசுவையே நமக்கு கொடுத்துட்டாருங்க. நாம ரட்சிக்கப்பட்ட போது இயேசுவையே நாம பெற்றுட்டோம். பிதா இயேசுவையே கிஃப்டாக நமக்கு கொடுத்துட்டாரு. அதுதான் ரட்சிப்பு, அதுதான் விலை உயர்ந்தது இந்த உலகத்துல. நாம் இயேசுவை கண்டடைந்தது மட்டும் இல்ல, இயேசுவை நம்முடைய இருதயத்துல நாம பெற்றிருக்கிறோம். கர்த்தர் எங்க, கடவுள் எங்கன்னு வெளியே தேடாதீங்க, உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் தான் இருக்கிறாரு. கடவுளை ஜெபம் பண்ணும்போது கண்ணை மூடிண்டா கடவுளுக்கு நமக்கு முன்னாடி தெரிவாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்ணை மூடி கடவுள் தெரிகிறாரா பாருங்க அப்படின்ற ஆள் கிடையாது நான். நீங்க எத்தனை தடவை கண்ணை மூடின்னு பார்த்தாலும் எதிர்க்க கடவுள் வந்து நிற்பதில்லை. நீங்க எல்லாம் நினைச்சிருக்கீங்க கடவுள் முன்னாடி நிற்கிறாருன்னு. உங்க முன்னாடி நீங்க ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் உங்க முன்னாடி நிற்கிறாருன்னு நினைக்கிறீங்க. நிறைய பேருக்கு இதான் ஐடியாலஜியா இருக்குது. நான் கண்ண மூடி ஜெபிக்கிறேன் பிரதர், கர்த்தர் அதோ முன்னாடி நிற்கிறார் பிரதர் அப்படி நினைச்சுன்னு தான் ஜெபிக்கிறேன் பிரதர். நீட்டா அப்படியே முடி வச்சுன்னு தாடி வச்சுன்னு அவர் அங்கேயே மாட்டின்னு அங்கே வந்து நிற்கிறார் பிரதர். நான் கண்ணை அப்படியே கண்ணை மூடினே இருந்தேன்னா அவர் முன்னாடி நிற்கிறார் பிரதர் அப்படின்றாங்க. அப்படிதான் நினச்சிக்கிறாங்க. கண்ணை மூடினோடனே கர்த்தர் முன்னாடி வந்து நிற்கிறாரு, பரலோகத்துலேருந்து அப்படியே அப்படியே பறந்து வந்து நம்ம முன்னாடி நிற்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. வெளிப்பாடு 3:20, வெளிப்பாடு 3:20, இதோ வாசப்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். அது சொல்றாரு, இதோ நான் வாசப்படியில் வந்து நின்று தட்டுகிறேன் அப்படின்னா என்ன சொல்றாரு? நம்முடைய இருதயம், நம்முடைய இருதயத்துக்கு முன்னாடி வந்து நிற்கிறேன்றார். நமக்கு முன்னாடி வந்து நிற்கிறேன், வந்து தட்டுறேன், நீ இதய கதவை திறந்தீன்னா நான் உனக்குள்ள வந்து பிரவேசித்து உன்னோடு போஜனம் பண்ணுவேன் அப்படின்றார். ரைட்? இங்க கவனிங்க, கர்த்தர் இங்க சொல்றாரு, ஒரு மனுஷனுக்கு முன்னாடி நான் நிற்கிறேன் அப்படின்றார். எப்போ ஒரு மனுஷன் முன்னாடி கடவுள் நிற்கிறாருன்னா அவன் ரட்சிக்கப்படாமல் இருக்கும்போது தான். அவன் ரட்சிப்பு அடையலைன்னா கடவுள் அவனுக்கு முன்னாடி நின்று கதவை தட்டிக்கினே இருக்கிறாரு. எப்போ அவரை தன் தேவனாக, கடவுளாக, அவன் இரட்சகராக, சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வான் என்று சொல்லி இந்த உலகத்துல ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் முன்னாடி நின்று கடவுள் அவனுடைய இருதயத்தை தட்டி கொண்டு இருக்கிறார். அவர் சொல்றாரு, அவரை கடவுள் என்று ஏற்றுக்கொண்ட பிறகு நான் முன்னாடி நிக்கலப்பா, நான் உனக்குள்ள வந்து தங்கி போஜனம் பண்ணுகிறேன் அப்படின்றார், உனக்குள்ள வந்துருவேன் அப்படின்றார். ரைட்? அப்போ கடவுள் ஒரு மனுஷன் முன்னாடி நிற்கிறாருன்னா ஒரே ஒரு காரியத்துக்கு தான் நிற்பாரு, அவன் ரட்சிக்கப்படும்படியாக தான் நிற்பார், ரட்சிக்கப்படுற வரைக்கும் நிற்பார். அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டுட்டான்னா கர்த்தர் அவனுக்குள்ள வந்துருவாரு, ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்குள்ள வந்துருவாரு, அவர் வெளியே நிற்க மாட்டார். அதனால நம்ம ஜெபம் பண்ணும்போது கண்ணெல்லாம் அப்படியே மூடிக்கின்னு அப்படியே கையெல்லாம் கூப்பிக்கின்னு ஆண்டவர் என்னமோ முன்னாடி நிற்கிற மாதிரி ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னாதீங்க. உங்க முன்னாடி அவர் இல்லை, அவர் உங்களுக்குள்ள வந்துட்டாரு. கொலோசியர் 1:27 வசனம் 27, அதில் கடைசி 3 லைனு, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ரகசியங்க, இட்ஸ் எ சீக்ரெட். ஹலோ, ரகசியம் தெரியுதா? ரகசியம் புரியுதா?
கடவுள் எங்க இருக்கிறாரு? உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அதுதான் ரகசியம். நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா? கடவுளை வெளியே தேட வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் ஜெபம் பண்ணும்போது உங்க முன்னாடி வரல, இல்ல உங்க ஜப அறைக்குள்ள வரல. நிறைய பேர் ஜெபம் பண்ணும்போது, பிரதர் இன்னைக்கு அவருடைய பிரசன்னம் நிரம்பி இருந்தது பிரதர். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் வந்தேனா ஜபத்துக்கு, இன்னைக்கு பிரசன்னம் அவ்வளோ நல்லா இருந்தது பிரதர் அப்படின்வாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பிரதர் போன வாரம் ஜபம் அப்படியே கடவுளுடைய பிரசன்னம் அப்படி இருந்தது பிரதர், ஆனால் இந்த வாரம் எனக்கு இன்னும் அப்படி இல்லை பிரதர் அப்படின்வாங்க. மத்தேயு 18:20. ஆவிக்குரிய மனுஷனுக்கு இந்த வசனம் தெரியாதவங்க யாருமே கிடையாது. இந்த வசனத்தை உச்சரிக்காதவங்க யாருமே கிடையாது. இந்த வசனத்தை ஜெபிக்காதவங்க யாருமே இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தில் எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்றார். இயேசு என்ன சொல்றாரு இங்க? எங்க 2-3 பேர் கூடி வராங்களோ, என் நாமத்தில் எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்க நான் இருக்கிறேன் அப்படின்றாரு. எப்போ எந்த இடத்துலையும். அதனால்தான் சர்ச்சுன்றது ஒரு இடம் கிடையாது. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, சர்ச்சில் தான் கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த வசனத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்க. நீங்கள் நடுரோட்டில் 2 பேர் 3 பேர் கூடி ஜெபிச்சிங்கன்னா அங்கே கடவுள் இருக்கிறாரு. அது சர்ச்சாக மாறுது. 2 பேர் போட்டில் போயின்னு இருக்கிறாங்க, 2-3 பேர் போட்டில் போயின்னு இருக்கிறாங்க. அவங்க ஆவிக்குரிய மனிதர்களாக இருக்கிறாங்க. அந்த போட்டில் அந்த கடலில் அவங்க உட்காந்து ஒரு 4-5 பேர் உட்காந்து ஜெபிக்கிறாங்க அப்படின்னா அந்த போட்டு சர்ச்சாக மாறுது. ஏன்னா அங்கே 2-3 பேர் என் நாமத்தில் கூடி வரும்போது அங்கே அதை சர்ச்சாக மாத்துறாரு கடவுள். ஏன்னா அவர்கள் நடுவில் அவர் இருக்கிறார். எங்க 2-3 பேர் 2 இல்லை 3 பேர் கூடினாலும் அந்த இடம் சர்ச்சா மாறுது. அது எந்த இடம், அந்த இடம் அசுத்தமாக கூட இருக்கலாம். புரியுதுங்களா? அது கிளீனா இல்லாம கூட இருக்கலாம், அசுத்தம் நிறைந்த இடமா இருக்கலாம். ஆனாலும் அங்க 2-3 பேர் சேர்ந்து ஜெபிக்கிறாங்கன்னா அந்த இடத்துல தேவன் வர்றாரு. வெளிப்படையா என்ன அசுத்தமா இருக்குது அதெல்லாம் பார்க்கல. அவங்க பரிசுத்தவானா இருக்கிறாங்களா இல்ல பாவியா இருக்கிறாங்களான்லாம் பார்க்கல. அவர் இந்த வசனம் அதான் சொல்றாரு, என் நாமத்துல நீங்க கூடி வந்துட்டீங்கன்னா நான் அங்க இருக்கிறேன்றாரு. நாம எப்பெல்லாம் அவருடைய நாமத்துல 2-3 பேர் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறோமோ அந்த இடத்துல கடவுள் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறாரு. புரியுதுங்களா? அப்போ போன ஞாயிற்றுக்கிழமை பிரசன்னம் அதிகமா இருந்தது, இந்த வாரம் பிரசன்னம் கம்மியா இருக்குதுன்னா கடவுள் வராம போயிட்டாரா? அதான் யோசிச்சு பாருங்க. 2-3 பேர் சேர்ந்தாலே வந்துடுறேன்றாரு, அங்க இருக்கிறேன்றாரு, அங்க பிரசன்னம் ஆயிடுறேன்றாரு. அப்போ போன வாரம் ஜபத்துல அவர் ரொம்ப பிரசன்னமா அவர் பிரசன்னம் இறங்குச்சு, இந்த வாரம் இறங்கலன்னா இந்த வார்த்தையை நம்ம இது பண்றோம், டிஃபை பண்றோம், இதை ஒன்றும் இல்லாம ஆக்குறோம். நிறைய பேருக்கு என்ன பிரசன்னோடனே அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, ஃபீலிங்கை தேவனுடைய பிரசன்னம் நல்லா இருந்தது நான் ஃபீல் பண்ணுறேன். 4 பாட்டு பாடினா 5 பாட்டு பாடினா அவர் 6 பாட்டு பாடினா இல்லை ஒரு பாட்டுலேயும் அப்படியே ஃபீலிங். இவங்களுக்கு ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குதுன்றதை பொறுத்து கடவுள் அங்கே இருந்தாருன்றது கிடையாது. அவர் வாக்கு கொடுத்தார் 2-3 பேர் அங்கே இருந்தால் நான் இருப்பேன்னு. புரியுதுங்களா? இட் இஸ் நாட் அபவுட் த ஃபீலிங். இந்த ஃபீலிங்கை தான் கடவுளுடைய பிரசன்னம் இறங்குது ஏறுதுன்றாங்க. அது ஒருத்தருக்கும் மாறும். போன வாரம் ஒரு வந்ததில் ஒருத்தர் நாங்கள் பிரசன்னத்தை அனுபவித்தோம் பிரதர், ஆண்டவருடைய பிரசன்னத்தை. இன்னும் அது பக்கத்துலேயே நின்றுந்தவருக்கு
இல்லை பிரதர் எனக்கு கிடைக்கல பிரதர் அப்படின்றாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா ஃபீலிங் தான். நீங்களே காலையில் ஏஞ்சி ஒரு மகிழ்ச்சியான செய்தியை கேட்டு பாருங்க. யாரோ ஃபோன் பண்ணி ஒரு நல்ல செய்தி சொல்றாங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த நாள் முழுசா சந்தோஷமா இருக்கும். இப்போ என்னையே எடுத்துங்களேன், காலையில் ஏஞ்ச உடனே யாராவது ஒருத்தர் பிரதர் உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 10 லட்ச ரூபா போட்டுடுறேன் பிரதர், இன்னைக்கு போட்டேன் பிரதர் அப்படின்னா அன்னைக்கு நான் எப்படி இருப்பேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் என்ன மட்டும் சொல்ல, உங்கள் முகத்திலே செருப்புலாம் வருது. எப்படி இருக்கும் அன்னைக்கு? அன்னைக்கு ரொம்ப டென்ஷனாக படுத்திருப்பீங்க. அன்னைக்கு ஒரு 10 லட்ச ரூபா போடுறேன் அப்படி வந்து போட்டேன் பிரதர் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அன்னைக்கு நீங்கள் பாருங்க, இன்னும் சோக கதை யார் வந்து சொன்னாலும் அது உங்களை பாதிக்கவே பாதிக்காது. ஏன்னா அந்த ஹாப்பி மூட்லேருந்து நீங்கள் உங்களோட இன்ஸ்டிங்க்டை குறைக்கிறதுக்கு ரொம்ப நேரம், இப்போவே உங்களுக்கு பாருங்க எப்படி இது பாருங்க. அந்த அந்த இதை அந்த இதை அந்த உணர்வுகளை குறைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு, புரியுதுங்களா? அதனால மூடு, நம்ம மூடை பொறுத்தோ நம்ம ஃபீலிங்கை பொறுத்தோ கடவுள் இங்கே வாக்கு கொடுக்கல. He said 2-3 பேர் என் நாமத்தில் கூடி வரும்போது அங்கே நான் இருக்கிறேன்ற. நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, அவர் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறார் என்பது ஒரு நாளைக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இருக்கிற மாதிரி அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் அப்படியே ஜபம் அப்படியே 9வது வானத்துக்கு போய் அப்படியே இறங்கின மாதிரி இருக்கும். அடுத்த நாள் பாருங்க என்ன சொன்னாலும் எதுவும் நடக்காது, எதுவுமே இருக்காது. முஸ்னுக்குது பிரதர் அப்படின்வாங்க. ஏன்னா அது ஃபீலிங் சம்மந்தப்பட்டது. ஆனால் வேதம் வந்து ஃபீலிங் சம்மந்தப்பட்டது இல்லை, அது ஃபெய்த் சம்மந்தப்பட்டது. என் உணர்வு எப்படி இருக்குது அப்படின்றது இல்லை, கடவுள் சொன்னார்னா சொன்னது தான், அதுதான் நிஜம். இங்கே சொல்கிறார் பாருங்க கொலோசியர்ல, நான் உங்களுக்குள்ளே இருப்பது தான் அந்த ரகசியம். அந்த ரகசியத்தை கண்டுபிடிங்க. அவர் ஜெபிக்கும் போது உங்க முன்னாடி வரல, அவர் உங்களுக்குள்ள தான் இருக்கிறாரு. ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்குள்ளே இருக்கிறாரு, ரட்சிக்கப்படாத மனுஷனுக்கு முன்னாடி இருக்கிறாரு. இந்த வெளிப்பாடுல மணி ஆயிடுச்சு 3:20 சொல்றாரு, நான் அவர்களுக்குள்ளே பிரவேசித்து அவர்களோடு போஜனம் பண்ணுவான், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். போஜனம்னா என்ன? ஏன் போஜனம் பண்ணுவான் அப்படின்றாரு? சில பேரை நீங்கள் வெளியே பேசிட்டு விட்டுருவீங்க இல்லையா? அந்த மாதிரி நட்பு நிறையா இருக்குது. உங்களுக்கு இருக்குதா இல்லையா? பீச்சில் பார்ப்பீங்க, ரோட்டில் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி பேசி அங்கேயே முடிச்சுட்டு சரி பேர் நான் வீட்டுக்கு கிளம்புறேன்ட்டு வந்துடுவீங்க. சில பேரை வீட்டுக்கு கூப்பிடுவீங்க, வாங்க அப்படின்னு கூப்பிடுவீங்க. அவங்கள கூப்பிட்டு வந்து சோஃபாவில் உட்கார வைப்பீங்க, டீ காப்பிலாம் கொடுத்து அனுப்புவீங்க. சில பேரை டைனிங் ரூம் வரைக்கும் கூட்டிட்டு போய் சாப்பாடு போட்டு அனுப்புவீங்க. நீங்க யாரோடு நீங்க ஐக்கியப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். ரோட்ல பேசிட்டு அப்படியே அனுப்புவீங்களா அவங்களோடையா? இல்ல சோஃபால உட்கார வச்சு அவங்ககிட்ட பேசிட்டு ஏதோ டீயோ காப்பியோ கொடுத்து அனுப்புனீங்களா அவங்களோடயா? இல்லை உங்கள் சாப்பாட்டு அறையில் உட்கார வச்சு சாப்பிட்டு அவங்களோட பேசி சாப்பிட்டு சிரிச்சிங்க பாருங்க அவங்களோடைய? ஏன் போஜனம் பண்ணுவேன்னா, யாரை நமக்கு டைனிங் டேபிள் வரைக்கும் கொண்டு வருமோ அவங்க தான் உங்களோட ஐக்கியப்பட்டிருக்கிறாங்க. உங்களோட ரொம்ப ஐக்கியப்பட்டவங்க யாரு? யோசிச்சு பாருங்க, சொல்லுங்களேன் பாப்பா யாராவது. சிம்பிள் ஆன்சர் இஸ் சிம்பிள். உங்க மனைவி, உங்க பிள்ளை, உங்க அம்மா, ரைட்? அன்றாடம் அவங்க தான் உங்க கூட சாப்பிட்றாங்க, உங்க கூட உறங்குறாங்க, உங்க எல்லாத்துலையும் டெய்லி சாப்பிட்றீங்களா இல்லையா? உங்க மனைவி கூட, உங்க கணவனோடு, உங்க பிள்ளைகளோடு, உங்க அம்மாவோடு, உங்க அப்பாவோடு, அவங்க கூட டெய்லியா உட்காந்து சாப்பிட்றீங்க.
ஏன்னா நீங்க அவர்களோட ஐக்கியப்பட்டிருக்கீங்க. அதுதான் கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களோடு கூட வந்து போஜனம் பண்ணுவேன்றார். ஏன்னா அவர் உங்க கூடயே தங்குவேன்றார். உள்ள உங்ககிட்ட நிரந்தரமா உங்க கூட இருப்பேன், அந்த அளவுக்கு உங்களோட ஐக்கியப்பட்டிருப்பான்றார். இதுதாங்க அந்த ரகசியம் அவங்க சொல்றாரு கொலோசியர்ல. இதோ இந்த வசனத்தோடு முடிச்சிடுறேன். கொலோசியர் 1:27, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பது அந்த ரகசியம். அது ரகசியம் சொல்றாரு. அது வந்து எல்லாருக்கும் வெளிப்படாதுன்றது கிடையாது. ரகசியம் என்பது உண்மை, ட்ரூத். உண்மையை நம்ம கண்டறிகிறோம் பாருங்க, அதான் ரகசியத்தை கண்டறியறது. உங்க மனைவி, உங்க பிள்ளைங்க, உங்க கணவன், உங்க பேர பிள்ளைங்கள, இங்க பேர பிள்ளைங்க, உங்க அப்பா, உங்க அம்மா ஓடு நீங்க எவ்வளவு ஐக்கியப்பட்டிருக்கீங்க இல்லையா? கடவுள் சொல்றாரு உங்களுக்குள்ள வந்துட்டேன்றாரு. ஆனா நமக்கு நிறைய சந்தேகம் இருக்குது, உள்ள இருக்கிறாரா இல்லையான்னு. உங்க மனைவி, உங்க பிள்ளை, உங்க கணவன், உங்க அப்பா, உங்க அம்மா உங்களோடு இருக்கிற நிஜத்தை விட அவர் இருக்கிற நிஜம் ரொம்ப 100%. ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்குள்ள உங்க மனைவி எப்படி உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறாங்களோ, உங்க கணவன் எப்படி இருக்கிறானோ, இல்லை உங்க பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்களோ, நான் வீட்டுக்கு போனால் அவங்க இருப்பாங்க அப்படின்ற அந்த நிஜம் இருக்குது பாருங்க. அதை விட நிஜமானது கர்த்தர் நமக்குள்ள இருப்பது. அதனால்தான் வெளிப்பாட்டில் சொல்றாரு, நான் வந்து உங்களோட போஜனம் பண்ணுவேன்னா ஏன் சொல்றாருன்னா, அவங்கள விட நான் உங்களோட நான் உங்கள் உள்ள ஐக்கியப்பட்டு இருப்பேன்றது. ஜஸ்ட் கதவை திறன்றாரு, வேற எதுவும் சொல்ல. நீ பாவமே செய்யாம இருன்னு சொல்லவே இல்லை. அவரே சொல்றாரு ஒரு இடத்துல, கடவுள் ஒருத்தர் தான் நல்லவர் அப்படின்னு அவரே சொல்றாரு. மத்தையில எழுதப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அவன் வந்து சொல்றான், அந்த பணக்காரன் வந்து கேட்குறான், நீ நல்லவர்னு சொன்னப்போ அவர் சொல்றாரு, கடவுள் ஒருவரே நல்லவர், அவர் கடவுள். அதுதான் நம்ம பிரசங்கிக்கிறோம் இல்லையா? 2 வாரமா இயேசு தான் கடவுள் என்பதை உறுதிப்படுத்தணும். நம்ம வேதத்தின் வழியாக எப்படி அவர் கடவுள் என்பதை புரிஞ்சிக்கணும் அப்படின்னு, அதுலேருந்து வந்தது தான் இந்த பிரசங்கம் இல்லையா? கடவுள் ஒருத்தர் தான் நல்லவர். அவரு திரும்ப அவரே இயேசுவே சொல்ற வார்த்தை, பவுல் எழுதின வார்த்தையும் உண்மையானது தான், ஆவியானது. அவரே இயேசுவே சொல்றாரு, கடவுள் ஒருத்தர் தான் நல்லவர்னு. ஆனா நம்ம நிறைய டைம் நம்ம நிறைய பேருக்கு நல்லவரா ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புகிறோம், கடவுள்கிட்டே போய் அதை நடிக்கவும் ஆரம்பிக்கிறோம். உலகத்துல நான் இதை சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். கெட்டவன் ஒருத்தன் இருக்கிறான், நல்லவனா நடிக்கிறவன் ஒருத்தன் இருக்கிறான், அவ்வளவுதான். அதுக்கே இந்த மேடர்லாம் கேட்காதீங்க. அதுல விஷயம், நம்ம அவரை விசுவசிக்கிறதுனால நம்ம நீதிமான் ஆகிறோம். அது வந்து நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல இம்ப்யூட்டட்னு வருது. ரைச்சியஸ்னஸ் வாஸ் இம்ப்யூட்டட்னு வருது. இம்ப்யூட்டட்னா என்னன்னா நுழைக்கப்பட்டது. நீதிமான்ன்றது நமக்குள்ள புகுத்தப்பட்டது. புரியுதுங்களா? அந்த நீதிமான்றது புகுத்தப்பட்டது போலவே நம்முடைய கிரியைகளும் மாறும் பாருங்க. அதுவும் தேவனால உள்ள புகுத்தப்படுகிறது தான். நம்ம நீதிமான் என்பது விசுவசிக்கிறது மட்டும் இல்ல, நாமளே அந்த நீதிக்குரிய செயல்களும் தேவனால நமக்குள்ள நுழைக்கப்படுகிறது, உள்ள கொண்டு வரப்படுகிறது. நாமளும் சரியா இருக்கும்படியா, தவறுகள் எல்லாம் மாறும்படியாக அது நமக்குள்ள வைக்கப்பட்டிருந்த ஒழிய நம்ம மாறுறது கிடையாது. புரியுதுங்களா? இப்போ ஏன்னா பிரசவம் பண்ண போயிட்டே இருக்கும், ஏன்னா இப்போ 1/4 மணி நேரம் அதிகமாயிடுச்சு. கவனிங்க, அப்போ அவர் நமக்குள்ள இருக்கிறார் என்பதை கூட விசுவாசத்தினால தான் நம்ம அதை எடுத்துக்கொள்ள முடியும், அதை புரிஞ்சிக்க முடியும். விசுவசிக்காம எதையுமே நம்ம புரிஞ்சிக்க முடியாது, எடுத்துக்கவும் முடியாது. நீதிமான்றது கூட விசுவசிக்கிறதுனால நமக்கு உண்டாகிறது தான். அதே போலதான் கர்த்தரும் நமக்குள்ள இருக்கிறார் என்றது அந்த விசுவாசம் தான் அவர் நமக்குள்ள இருக்கிறார்ன்றது நமக்கு உறுதிப்படுத்தும். அவர் இருக்கிறார்ன்ற செயல்களை, கிரியைகளை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரும். அவர் உள்ள இருக்கிறார்ன்றதை நம்ம வாயால் அறிக்கை இடும்போது, அவர் எனக்குள்ள இருக்கிறார், எனக்குள்ள வாழ்கிறார், எனக்குள்ள போஜனம் பண்ணுகிறார்ன்றது நீங்க நம்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த கிரியைகளை உங்கள் உள்ளத்துல நீங்கள் பார்க்க முடியும்.
நீங்கள் அதை பார்க்காத வரைக்கும் பரிசுத்தவான்களுக்குள்ளே தான் வருவார் கடவுள், பரிசுத்தவான்களுக்குள்ளே தான் இருப்பார் அப்படின்னா அது என்றைக்குமே அந்த நிலையை நம்மளால் அடையவே முடியாது. கடவுள் எதிர்பார்க்குற பரிசுத்தம் அவரை போல பரிசுத்தமாக இருக்கணுன்றது தான். நீங்கள் வேதத்தை எடுத்து பாருங்கள், அந்த கட்டளை எல்லாம் படித்து பாருங்கள். அது எல்லாமே சொல்கிற ஒரே ஒரு விஷயம், கடவுளை போல நீங்கள் இருக்கணுன்றது தான். அது இருக்க முடியாதுன்றது தான் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த 10 கட்டளை. கடவுளை போல நம்மளால மாறவே முடியாது, பரிசுத்தமாகவே முடியாது. நம்மளால கடவுளை போல கர்த்தரை போல பரிசுத்தமாக முடியும், அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும்னா இயேசு வர வேண்டிய அவசியமே இல்லை இந்த பூமியில. அதனால அதுதான் அவர் சிலுவையில கொடுத்த விலையை நம்ம யோசிச்சா, அது ஏன் அந்த விலையை நம்மளால கணக்கிட முடியாதுன்னா, அது ஏன் அவ்வளோ பெரிய விலை, அது நம்ம புத்தியால யோசிக்க முடியாதுன்னா, அவரே நமக்குள்ள வரத்துக்கு விலை அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க, அவர் நமக்குள்ள வரத்துக்கு எவ்வளவு பெரிய விலை தேவை யோசிச்சு பாருங்க. அதனால்தான் நம்ம வாசம் ரோமர்ல, பிதாவாகிய தேவன் இயேசுவையே கொடுத்துட்டார் நமக்கு. அவர் ஏன் இயேசுவே கொடுத்துட்டாருன்னா, அதை விட பெரிய விலை இந்த உலகத்தில் இல்லை. அது நமக்கு ஃப்ரீயா இருக்கலாம். இயேசு நமக்குள்ள வந்தது ஃப்ரீ, எந்த முயற்சியுமே கிடையாது. அது நமக்கு ஃப்ரீயா இருக்கலாம். ஆனால் சிலுவையில் அந்த விலை கொடுக்கப்பட்டது, அது அவரால் கொடுக்கப்பட்டது. அதனால அதுல விலை இல்லாம போல, ஆனால் நம்ம பெற்றது இலவசமாய் பெற்றுக்கொண்டோம். ஏன் கிறிஸ்தவர்களா இருக்கிறது ரொம்ப முக்கியம் தெரியுது அவங்களுக்கு? நாம கடவுள் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு அன்பானவர், அவரை பற்றி நம்மளால ஏன் யோசிக்க முடியல? அப்படி இருக்குது. அது காரணம் என்னன்னா, அவர் விலையை கொடுத்தா நம்ம அனுபவிக்கிற எல்லாத்துக்கும் நாம கொடுக்க வேண்டியதில்லை. எவ்ரிதிங் இஸ் ஃப்ரீ லைக் பிரீத்திங். எல்லாரும் எழுந்து நிற்போம்.